ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க ஒரு நேச்சுரல் ரெமெடி வேணும் ஹேர் லாஸ்க்கு. அதுக்காக நான் ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற பிளான்ல இருந்தீங்கன்னா, இந்த வீடியோல ரோஸ்மெரி ஆயில பத்தின எல்லா क्वेश्चनக்கான ஆன்சர்ஸும் பார்க்கலாம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. ரோஸ்மெரி ரோஸ்மெரி ஆயில டெய்லி நைட் ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு வந்தா ஹேர் க்ரோத் இருக்குமா, ஹேர் ரீக்ரோத் இருக்குமா, இது எப்படி யூஸ் பண்ணணும், யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ எப்போ இதுக்கான ரிசல்ட் கிடைக்கும், ரிசல்ட் வரலன்னா என்ன பண்றது, இது யூஸ் பண்ணும்போது ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம யூஸ் பண்றது எப்படி அப்படிங்கிற எல்லா क्वेश्चनக்கான ஆன்சர்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ரோஸ்மெரி ஆயில்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இந்த ரோஸ்மெரி அப்படிங்கிற ஒரு ஹர்ப் இல்லைனா ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவாக குக்கிங்ல யூஸ் பண்ணுவாங்க. சம் ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்ல யூஸ் பண்றாங்க, பெயின் ரிலீவரா யூஸ் பண்றாங்க, அரோமே தெரப்பில யூஸ் பண்றாங்க, சம் டைஜஸ்டிவ் இஷ்யூக்காக யூஸ் பண்றாங்க, ஸ்கின் கேர், ஹேர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு இந்த ரோஸ்மெரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். என்ன கேரண்டி பாபா? ஸோ இந்த ரோஸ்மெரி ஆயில் அப்படிங்கிறது ஒரு கான்சென்ட்ரேட்டடான ஆயில் தான். ஸோ இந்த ரோஸ்மெரி ஆயிலுக்கும் ஹேர் ரீக்ரோத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்மெரி ஆயிலில் இருக்க இந்த கார்னோசிக் ஆசிட்ங்கிற ஒரு ஃபீனாலிக் டைடெர்பைன் தான் இந்த ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் ரோஸ்மெரி ஆயிலுக்கும் ஹேர் ரீக்ரோத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன். இதுக்கான ரிசர்ச் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். எஸ் இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப பெரிய ரிசர்ச் கிடையாது, பட் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு, நாட் எக்ஸாக்ட்லி ஸ்மால், ஒரு 100 மெம்பர்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2% மினாக்சிடாலோட ரோஸ்மெரி ஆயிலையும் யூஸ் பண்ண சொல்லி ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 100 பேரையும் 2 பார்ட்டாக பிரிச்சு, அதாவது குரூப் ஏ குரூப் பி 50-50 பிரிச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஏக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். குரூப் பிக்கு டெய்லி 2% மினாக்சிடல் யூஸ் பண்ணிகிட்டே வரணும் 6 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எண்ட் ஆஃப் தி 6 மந்த் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 குரூப்புக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஹேர் ரீக்ரோத் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இது 2 குரூப்புக்குமே பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக ஹேர் ஸ்கேல்ப் இச்சிங் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டிசபிளி ரோஸ்மெரி ஆயிலை கம்பேர் பண்ணும்போது மினாக்சிடால் 2% யூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப அதிகமான இச்சிங் இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபார் இதுதான் இந்த ரிசர்ச். இந்த ரிசர்ச்லேருந்து என்ன தெரியுதுன்னா, மினாக்சிடால் 2% அளவுக்கு ஈக்குவலாக ரோஸ்மெரி ஆயிலும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதா ட்ரூத்து. ஸோ இதை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலும் சரி, இந்த மினாக்சிடலும் சரி யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க 3 மாசம் வரைக்கும் எந்த ஒரு நோட்டிசபிள் சேஞ்சஸுமே இல்லை அப்படிங்கிறது தான் ட்ரூத்து. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, 7 days சேலஞ்சு, 30 days சேலஞ்சு, 1 day ஓவர் நைட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்தமான ஒரு பொய் தான். ஏன்னா உருட்டப்படி நீ உருட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அது உண்மைலாம் கிடையவே கிடையாது. ஸோ யாராவது இந்த ரோஸ்மெரி ஆயிலை பற்றின வீடியோ போட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் நைட்டில் ஹேர் க்ரோத் இருக்கும், அதே மாதிரி 30 daysலேயே ரிசல்ட் தெரியும் அப்படின்னு உருட்டினாங்கன்னா நம்பாதீங்க. இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 6 மாதம் ஆகிடும். இது ஒர்க் ஆனாலும் சரி, ஆகலனாலும் சரி, மினிமம் 6 months நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் இந்த ஓவர் நைட் எல்லாம் எந்த இதுவுமே ஒர்க் ஆகாது. இந்த ஸ்டடியில் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்மெரி ஆயிலை மினாக்சிடல் 2% கம்பேர் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ப்ரூவன் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5% மினாக்சிடல் 100% ரிசல்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் யாருமே 2% யூஸ் பண்ணுறது இல்லை. ஸ்டில் நீங்கள் ரொம்ப அலோபேஷியா ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஹேர் லாஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ரோஸ்மெரி ஆயிலை ட்ரை கொடுக்கலாம். இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. பட் ப்ரூவன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5% மினாக்சிடல் தான். ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இந்த ஸ்டடியில் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் 100% ஹேர் க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ஒரு டவுட்ஃபுல்லான கொஸ்டின் தான். ஸோ ஃபார் உங்களுக்கு இப்போ ரோஸ்மெரி ஆயில் ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ரோஸ்மெரி ஆயிலில் இருக்க கார்னோசிக் ஆசிட் தான் ஹேர் ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்னோசிக் ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் ஸ்கேல்ப்ல இருக்க மைக்ரோ கேப்லரி பெர்ஃபியூஷனை இம்ப்ரூவ்
பண்ணுது. அதாவது இது வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நேரோவா இருக்க பிளட் வெசல்ஸ்ல வந்து பெருசா வந்து பிளட் ஃப்ளோ இருக்கவே இருக்காது. பட் இதே வந்து அந்த பிளட் வெசல்ல வந்து பாத்தீங்கன்னா வாசோ டைலேட், அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பயங்கரமா ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான் உங்க ஸ்கேல்ப்ல பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்க பிளட் வெசல்ஸ் வந்து நல்லா டைலேட் பண்ணி கொடுக்கறது இல்லாம அது வந்து நியூட்ரிஷன் வந்து உங்களுக்கு ஸ்கேல்புக்கு கொடுக்கறதுனால ஃபாலிகல்ஸ்ல இருந்து ஹேர் ரீக்ரோ ஆக இதே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து சயின்டிஃபிக்கான ஒரு ப்ரூஃப். ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷனை ஸ்கேல்ப்க்கு நல்லா எடுத்துட்டு போகும்போது அது கூட நியூட்ரிஷனையும் சூப்பராக சப்ளை பண்ணி கொடுத்துரும் ஹேர் ஃபாலிகல்ஸ். ஸோ ரீக்ரோத் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரோஸ்மெரி ஆயிலுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ தட் உங்க ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மெயினாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஹெச்டி பிளாக்கராகவும் ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன டிஹெச்டி பிளாக்கர் அப்படின்னா, இந்த டிஹெச்டி அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கேல்ப்ல இருக்க ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்ட்ரிங்க் பண்ணி, அதாவது சுருக்கி அது வந்து உங்க ஹேர் க்ரோத் சைக்கிளையே வந்து ஷார்ட் பண்ணி விட்டுருது. ஸோ தட் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் வந்து ரீக்ரோத் இல்லாம அந்த இடத்துல ஒரு ஐடியலாவே வந்து. ஸோ ஒரு சில ஸ்டடீஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி ஆயில் அப்படிங்கிறது வந்து இந்த 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் இதுக்கு காரணமா, அதாவது இந்த டிஹெச்டிக்கு காரணமா இருக்க 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைமை இன்ஹிபிட் பண்ணி டெஸ்டோஸ்டிரான் வந்து டிஹெச்டியா கன்வெர்ட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ தட் உங்க பாடியில வந்து இந்த டிஹெச்டியோட அளவு கணிசமா குறையும் போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஹேர் ரீக்ரோத் வர்றதுக்கும் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது ட்ரையல் அண்ட் எரர்ல இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு ஹோப் இருக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இது நான் யூஸ் பண்றேன்னா எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். இந்த ரோஸ்மெரி ஆயிலை நான் யூஸ் பண்றதுக்கு காரணம் வந்து எனக்கும் இருக்கு. ஆஸ் பர் ஏஜிங் எனக்கும் அது கிராஜுவலா இருக்கு. அதே மாதிரி கிரே ஹேர் இருக்கு. தென் டேண்ட்ரஃபும் இருக்கிறதுனால நான் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரோஸ்மெரி ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்றேன். இந்த ரோஸ்மெரி ஆயிலை யூஸ் பண்றது பல விதமா யூஸ் பண்றாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி ஆயில் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் ஆயில். இது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுனால டைரக்டா ஸ்கேல்ப்ல வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு கேரியர் ஆயில் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ அந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா லேட்டரான் உங்களுக்கு வந்து அந்த ரோஸ்மெரி ஆயிலே வந்து உங்க ஹேரை வந்து அகெயின் ஷெட்டிங்க்கு வந்து தள்ளி விட்டுரும். ஸோ முடி கொட்டுறது அதிகமாகிடும். ஸோ தட் எசென்ஷியல் ஆயிலை அப்படியே வந்து யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கெரியர் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும். அந்த கெரியர் ஆயில் பம்கின் சீட் ஆயிலவோ கோகோனட் ஆயிலவோ இல்லை வந்து ஏதாவது ஜுஜுபா ஆல்மண்ட் ஆயில் இல்லை வந்து கல்லூஞ்சி சீட் ஆயில் எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3% டைல்யூஷனில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு கணக்கு இருக்குது. லைக் ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில், எந்த கேரியர் ஆயில் எடுக்கிறீங்களோ எந்த கேரியர் ஆயிலாவா இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 3 drops வந்து எசென்ஷியல் ஆயில், ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் அப்படிங்கிறதா வந்து ரேஷியோ. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 1 teaspoon கோகோனட் ஆயில், 1 teaspoon பம்கின் சீட் ஆயில், 1 teaspoon கலோஞ்சி சீட் ஆயில். இது மூணும் வந்து எடுத்துட்டு இது கூட வந்து 9 drops வந்து எசென்ஷியல் ஆயில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இப்போதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து ரிசல்ட் தெரியுமான்னு தெரியல. மேபி எனக்கு 1 month தான் ஆயிருக்கு. இன்னும் 5 months இருக்கு அது எனக்கு ரிசல்ட் கொடுத்துதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு. நான் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஆயிலை வந்து நான் யூஸ் பண்ணல. எனக்கு வந்து எப்பயுமே வந்து வீக்லி ஒன்ஸ் மசாஜ் கொடுப்பேன். ஸோ அது கூட ஒரு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேனே தவிர ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற ஆயிலோட இப்போதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆயிலை நான் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் அப்ளை பண்ணிட்டு ஒரு 4 hours வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் கொடுத்துருங்க. இல்லை நான் வந்து ஒர்க்கிங் உமன் இல்லை காலேஜ் போகிறேன், ஸ்கூல் போகிறேன், எனக்கு வந்து டைம் கிடையாது அப்படின்னீங்கன்னா நைட்டில் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வந்து தலைக்கு குளிச்சிடலாம். குளிக்கலனாலும் பெரிய இஷ்யூ கிடையாது. லைக் தலை குளிக்கலனாலும் அதனால எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் இதை ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது. டிப் நம்பர் 2 எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஷாம்போ சேக்காய் கூடயோ வந்து ஒரு 5 to 6 drops வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிட்டு அது கூட சேர்த்து நீங்கள் வந்து ஷாம்பு கண்டிஷனர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் ஓரளவுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்டிங்காக இருக்கும். பட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுற ரிசல்ட் வந்து இதில் கிடைக்காது. பட் ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மினிமல் அமௌண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் ட்ரூத். ஸோ இப்போ எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் ரிசல்ட் கொடுக்குமா, எல்லாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இது என்ன சொல்றது அப்படின்னு வந்து தெரியல. உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா 6 month வரைக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ 6 month யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமும் ரிசல்ட் வரல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஏன்னா உங்களோட ஹேர் லாஸ்க்கான உங்கள் ஹேர் ஃபால்க்கான ரூட் காஸ் வந்து வேறு ஏதாவது இருக்கலாம். கண்டிப்பாக இந்த ரோஸ்மெரி ஆயில் அந்த டைமில் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமோ இல்லை பிசிஓடியோ இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸோ அதே மாதிரி மால் நியூட்ரிஷனாவோ வைட்டமின் டெஃபிஷியன்சியாவோ வைட்டமின் டி டெஃபிஷியன்சி அயன் டெஃபிஷியன்சி ஜிங்க் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மினரல்ஸ் அண்ட் வைட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தாலோ உங்களோட லைஃப் ஸ்டைலில் போதுமான அளவுக்கு உங்கள் பாடிக்கோ ஹேருக்கோ தேவையான நியூட்ரிஷன்ஸ் நீங்கள் எடுக்காமல் இருந்தாலோ கண்டிப்பாக இது வந்து ரிசல்ட் கொடுக்காது. ஸோ அது வந்து உங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம். ஸோ இன்டர்னல் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்க்ளூஷனில் என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரையல் கொடுக்கலாம். ட்ரை கொடுக்கறத பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இது மட்டுமே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், எந்த நியூட்ரிஷனாகவும் எடுத்துக்க மாட்டேன், பட் வந்து நான் இது ரோஸ்மெரி ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கிடையாது. மெயினாக ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது ஜெனட்டிக் தான். பட் உங்களோட இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் நியூட்ரிஷன் ப்ராப்ளத்தினால வர ஹேர் ஃபாலை வந்து நீங்கள் முதல்ல இன்டர்னலாக வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுக்குறது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வரலைன்னா திட்டாதீங்க. அது அகெயின் ஐம் சேயிங் அது இன்டர்னல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரூட் காஸாக இருக்கலாம். ஸோ அது வந்து இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணாது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.